கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, உறுதி பூசலுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளே, முதன்மையாக உங்கள் யாவருக்கும் உளமார்ந்த வாழ்த்துக்களை நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் நம்முடைய ஆலய அர்ச்சிப்புக்காக வந்து சென்ற நினைவு மறையும் முன்பாகவே நம்முடைய பங்கில் ஆயருடைய சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 7 ஆண்டுகள் கழிந்துவிட்ட ஒரு சூழலில் நம்முடைய திருநயினார் குறிச்சி பங்கின் இந்த சந்திப்பு என்பது எனக்கு உள மகிழ்வை தருகிறது. ஏனென்றால் ஒரு ஆயர் சந்திப்பு என்கிற நிகழ்வில் நான் முதன்முறையாக இங்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். எனவே மிகுந்த எதிர்பார்ப்பும் மகிழ்வும் மறை மாவட்டத்தினுடைய பாராட்டுதலும் வாழ்த்துதலோடும் நான் இன்று உங்களோடு மாலை வரைக்கும் முடிந்த மட்டும் இருந்து சந்தித்து செல்லவே விரும்புகின்றேன். ஒருவேளை இது தள்ளி செல்லுமோ தவிர்க்கப்படுமோ என்ற எண்ணம் கூட எழுந்தது உண்டு. ஏனென்றால் இந்த ஆலயம் அதன் அர்ச்சிப்பு அதன் முடிந்த உடனேயே 5 ஆண்டுகள் சற்று மிகையாக பணியாற்றிய உங்கள் பங்கு பணியாளருடைய மாற்றம் என்பதாக எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் பங்கு தந்தை மிகுந்த தாராள உள்ளத்தோடு அவருடைய நேரத்திலேயே இது முடித்து விடுவது நல்லது என்பதையும் என்னுடைய கருத்தையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எனவே இந்நேரத்தில் உங்களை கடந்த ஆண்டுகளிலெல்லாம் ஒருங்கிணைத்து அன்பாக இந்த பங்கை முன்னோக்கிய பயணத்தில் முன்னின்று வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற உங்களுடைய அன்பிற்கினிய அருள் பணியாளர் லியோன் ஹென்சன் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் என் சார்பாகவும் மறை மாவட்டம் சார்பாகவும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அத்தோடு இந்த ஆயர் சந்திப்புக்காக முதன்மையாக இங்கு வந்து நம்மை தயாரித்த நம்முடைய முட்டம் மறைவட்ட முதன்மை அருள் பணியாளர் ஸ்டான்லி சகாய சீலன் அவர்களுக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மறை உரையை ஒருவேளை 3 நிலையில் அமைத்துக் கொள்ளலாம். இது பாஸ்கா காலம். ஆண்டவர் இயேசு தன்னையே தன்னுடைய சீடர்களுக்கு உயிர்த்த நிலையில் வெளிப்படுத்துகின்ற காலம். எனவே அதனை நிறைவு செய்த நிலையில் அவர் அடுத்த ஞாயிறன்று விண்ணேற்றமாகின்ற நிகழ்வையும் நாம் கொண்டாட இருக்கிறோம். அதை தொடர்ந்து வருகின்ற ஞாயிறு நாம் தூய ஆவியாருடைய பெந்தகோஸ்து பெருவிழாவையும் கொண்டாட இருக்கிறோம். எனவே 6வது ஞாயிறு இது பாஸ்கா காலத்தில். இதில் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு எனக்கு கற்றுத்தருவது என்ன என்பதை முதன்மையாக நாம் சென்று சிந்தித்து பார்க்கலாம். தான் உயிர்த்தெழுந்தபின் தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றி அவருடைய நம்பிக்கை உறுதிப்படுத்திய ஆண்டவர் இன்று தான் அவர்களை விட்டு சென்ற பிறகு எது அவர்களை இந்த உலகத்தில் அவருடைய சீடராக காட்ட முடியும் என்பதை கற்றுத்தருகிறார். அன்பு ஒன்றே நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றும் என்று சொல்லி அன்பின் கட்டளையை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தருகிறார். தந்தை என்மேல் அன்பு கூர்ந்தது போல நானும் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தேன். இதுதான் அந்த அன்பின் அடித்தளமாக இருக்கிறது. இன்றைய 2வது வாசகத்தில் புனித யோவான் அருமையாக சொல்வது போல நாம் கடவுளை முதலில் அன்பு செய்தோம் என்பதில் அல்ல, மாறாக கடவுள் முதன்மையாக தன்னுடைய மகனில் நம்மை அன்பு செய்தார் என்பதில் தான். எனவே இறை தந்தை ஆண்டவர் இயேசுவை எவ்வாறு அன்பு செய்தாரோ அதே போன்றே ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்கிறார். பழுதில்லாத அன்பு, தன்னலம் இல்லாத அன்பு, எல்லைகள் இல்லாத அன்பு. தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு தரும் அளவுக்கு அன்பு கூறுகின்ற ஒரு பண்பாளர் தான் நம்முடைய இறை தந்தை. எனவே தந்தை என்னை எவ்வாறு அன்பு கூறுகிறாரோ அதே போன்று நானும் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். இதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு காலங்கள் கடந்தாலும் கற்றுத்தருகின்ற அருமையான பாடம்.
இந்த உலகத்தில் அன்பினால் நாம் ஆண்டவர் இயேசுடைய சீடர்கள் என்பதை தொடர்ந்து நாம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை தன்னுடைய சீடர்கள் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு உணர்த்துகிறார். அன்பு மக்களே, அன்பு என்பது எல்லையற்றது. ஆனால் இன்றைய உலகத்தில் ஆண்டவர் இயேசுடைய சீடர்களும் இந்த எல்லைகளை வரையறுத்துக் கொண்டிருப்பதுதான் நாம் அன்புக்கு எதிராகவும் அவருடைய சீடர்கள் என்பதற்கு எதிராகவும் சென்று கொண்டிருப்பதனுடைய வெளிப்பாடாக அமைந்து விடுகிறார். பேதுருவும் தவறி விடுகிறார் என்பதனை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பேதுரு என்ன சிந்தனையில் இருக்கிறார்? ஆண்டவர் யூதர்களை அன்பு செய்கிறார், யூதர்கள் சார்பாக இருக்கிறார், அவருடைய கடவுளாக இருக்கிறார் என்பதுவே ஆண்டவர் இயேசுடைய தலை சிறந்த சீடராக இருந்தாலும் தவிர்க்க முடியாத எண்ணமாக அவருடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனால் அந்த பேதுருவுக்கும் ஆண்டவர் ஒரு பாடத்தை புகட்டுகின்றார். அவர் கொர்நேலியுவை சந்திக்கின்ற பொழுது அவர் ஒரு பிற இனத்தார், அந்த பிற இனத்தார் பால் செல்லுகின்ற பொழுது இவருக்கு தான் ஒரு யூதன், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற மமதையும் என்ற தன்னலமும் என்ற உயர்ந்த எண்ணமும் மேட்டிமை குணமும் அவரிடம் இருந்தாலும் ஆண்டவர் அவற்றையெல்லாம் தகர்ப்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு படம் பிடிக்கிறார். கொர்நேலியு பிற இனத்தான், 100 தலைவன், ஆயினும் அவருடைய கால்களில் விழுகின்ற பொழுது நானும் மனிதன்தான் என்று சொல்லி அவரை எழுப்பி விடுகிறார். உரையாடுகின்ற பொழுது இவர் கைகளை வைக்காமல் ஆண்டவர் தூய ஆவியாரை பிற இனத்து மக்கள் மேலும் பொழிவதை கண்டு அவர் அதிசயப்பட்டு போகிறார். எதிர்பாராத ஒன்று தன் முன்னே நிகழ்வதை காண்கிறார். அன்புக்கெல்லாம் எல்லைகளை வகுத்துக் கொண்டிருந்த பேதுரு அவற்றை சற்று திறந்து பார்க்கிறார். இந்த அன்பு என்பது எல்லை கடந்தது. ஆண்டவருடைய அன்பு எல்லா மக்களுக்குமானது என்றால் நான் யார் என்கின்ற ஒரு உணர்வு அவருடைய உள்ளத்தில் எழுகிறது. எனவேதான் இதனை அவர் வியப்போடு சொல்கிறார். பிற இனத்து மக்களுக்கும் ஆண்டவர் தன்னுடைய ஆவியாரை அருளினால் அதை தடுப்பதற்கு நான் யார் என்ற எண்ணம் தான் அவருடைய உள்ளத்தில் எழுகிறது. இன்று நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்றால் அன்பு என்பது நம்மை அனைவரையும் பிணைக்கின்ற ஒன்றாக மாற வேண்டும். அதில் எல்லைகள் இருந்திருக்க முடியாது. ஆனால் இந்த கிறிஸ்தவத்தில் எத்தனை எல்லைகள் நாமே வரையறுத்துக் கொள்வர்களாக இருக்கின்றன. அதனால் ஏற்படுகின்ற சிக்கல்கள், பிரச்சனைகள் என்பவை அதிகமாகவே மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதை நாம் நன்கு அறிவோம். ஒரே பங்கிலே வாழ்கின்றவர்கள் பல்வேறு எல்லைகளை வரையறுத்துக் கொள்கிறார்கள். பங்கிற்குமான எல்லைகள் இருக்கின்றன. மறை மாவட்டத்திலும் கூட பார்க்கின்ற பொழுது தங்களுக்கென பல எல்லைகளை வரையறுத்துக் கொள்கிறவர்கள் இன்னும் கிறிஸ்தவத்தில் இருந்து கொண்டிருப்பது நாம் இயேசுடைய சீடர்கள் இல்லை என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் இயேசுவின் சீடர்கள் அன்பினால் ஆட்கொள்ளப்படுகின்றவர்கள், அன்பினால் இயக்கப்படுகின்றவர்கள். அன்பு ஒன்றே அவர்கள் அனைவரையும் இணைக்கின்ற ஆற்றலாக என்றும் இருக்க வேண்டும் என்பதை இயேசு கற்றுத் தருகிறார். இந்த அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு, அன்பினால் இயக்கப்பட்டு, அன்பினால் இணைக்கப்படுகின்ற மனிதர்கள் தான் அவருடைய நண்பர்களாக மாறுகின்றார்கள். நான் உங்களை இனிமேல் பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், மாறாக நீங்கள் என்னுடைய உயிருக்கு உயிரான நண்பர்கள். எனவே நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்ததாக ஒருபொழுதும் எண்ண வேண்டாம், பெருமை கொள்ள வேண்டாம். மாறாக ஆண்டவராகிய நானே உங்களை என்னுடையவராக தேர்ந்து கொண்டேன். எவ்வளவு பெரிய கொடையை ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அவருடைய அன்பு மக்களாய், நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர்களாய், நண்பர்களாய் வாழுகின்ற ஒரு அருமையான வாய்ப்பையும் கொடையையும் கடவுள் நமக்கு தந்திருப்பதனால் அந்த ஆண்டவர் இயேசுடைய அன்பைத்தான் நாம் வாழுகின்ற இடங்களில் எல்லைகளை கடந்து வாழுகின்ற பொழுது, அது சமயம் பாராது செல்லுகின்ற பொழுதும் கூட அந்த ஆண்டவருடைய சீடர்கள் என்பதை நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த நாட்டிலும் நகரத்திலும் எத்தனை எல்லைகளினால் ஏற்படுகின்ற பிளவுகள், பிரிவினைகள், போராட்டங்கள், வன்முறைகள், போர்கள் எல்லாம் நாம் அன்றாடம் கண்டுகொண்டிருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கு எதிராக ஒரு மாற்று சிந்தனை கலாச்சாரமாக ஆண்டவர் இயேசு அவருடைய மக்களாகிய நமக்கு சொல்வது எல்லாம் அன்பினால் நீங்கள் இந்த உலகத்தை ஆட்கொண்டிருங்கள், அன்பையே மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள்
என்னுடைய அன்பை பிறருக்கு காட்டிக் கொண்டிருங்கள், அங்கு உயிர்த்த ஆண்டவர் நான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பேன். எனவே இந்த அன்பின் மக்களாய் நாம் வாழுகின்ற திருநயினார் குறிச்சி நம்முடைய அம்மாண்டி விளை என்கின்ற இந்த ஒரு பங்கிலே மகிழ்வோடு வாழத் தொடங்குவோம். வாழுகின்ற நிலையில் ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பின் தரிசனத்தை நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய அன்பியங்களில், நாம் இணைந்து வருகின்ற திருத்தூது கழகங்களில், இயக்கங்களில் என நாம் கண்டுகொண்டே இருப்போம். இந்த அன்பினால் அனைவரையும் அரவணைத்துக் கொள்வோம். அங்குதான் கடவுள் நம்மோடு என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பங்கில் சொல்ல போனால் எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன? யார் சொல்வார்? திருநயினார் குறிச்சி பங்கில் எத்தனை குடும்பங்கள், எத்தனை அன்பியங்கள்? அது சொல்லாமல் இருக்க மாட்டீங்க என தெரியும். 4 அன்பியங்கள் அருமையாக செயல்படுவீர்கள் என தெரியும். எத்தனை குடும்பங்கள்? 89 என்பது நம்முடைய அறிக்கை சொல்கிறது. எத்தனை பேர் இருப்பீங்க நம்பிக்கையாளர்கள்? 237 பேரா? ரைட், 237 பேர் நம்முடைய பங்கை சார்ந்தவர்கள். ஒருவேளை அதற்கு பிறகு யாராவது குழந்தை பிறந்து திருமுழுக்கு பெற்றிருந்தால் எனக்கு தெரியாது. எனவே அறிக்கையின்படி 237 பேர். நம்முடைய அம்மாண்டி விளை பங்கில் 41 குடும்பங்கள் என எண்ணுகின்றேன், இல்லையா? இதுதான் நம்முடைய ஒரு சிறிய திருநயினார் குறிச்சி பங்கு. மொத்தம் 6 அன்பியங்கள், 4, 2 என நம்முடைய அன்பியம், இல்லையா? ஆண்டவருடைய ஆசிரியரோடு அருமையாக வாழ்ந்து வருகின்ற பங்கு. எனவே இந்த பங்கிலே பல திருத்தூது கழகங்களும் இருக்கின்றன, சில இயக்கங்களும் இருக்கின்றன. இப்பொழுது நம்முடைய அருள் சகோதரர்களும் இங்கு வருவதனால் மிக்க ஆற்றலும் ஆர்வத்தோடும் இந்த பங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம், இல்லையா? கோடை கொண்டாட்டம் போல வெயில் நமக்கு தெரிவதில்லை அவர்கள் இருப்பதனால. கோடை கொண்டாட்டமாகவே உங்களுக்கு அருமையாக மாறிவிட்டது. எனவே இந்த பங்கை சந்திப்பதனுடைய நோக்கம் என்ன? ஏன் ஒரு ஆயருடைய சந்திப்பு நிகழ்கிறது? இது 2வது நிலை. என்ன நினைக்கிறீங்க? உங்க பங்கு தந்தை சொல்லியிருப்பாங்க, ஆயர் சந்திக்க வருகிறார். இதற்கு முன்பும் சந்தித்திருப்பார்கள், இல்லையா? என்ன எல்லாரும் ரொம்ப சீரியஸா பாக்குறீங்க? இதுக்கு முன்னால் ஆயர் இங்க வந்ததே இல்லையா சந்திக்கிறதுக்கு? ஆம் அல்லது இல்லை? ஆம். அப்ப ஏன் சந்திக்க வருகிறார்? பக்கத்தில் இருக்க வந்துட்டு போயிடலான்னு தோணுது, அல்லது அவர் கொஞ்சம் வேலை இன்றைக்கு இல்லை, அதனால எங்களை பார்த்துட்டு போகலான்னு தோணுது, அப்படின்னு நினைக்கிறீங்களோ? ஏன் ஒரு ஆயருடைய சந்திப்பு நிகழணும்? ஃபாதர் சொல்லி இருக்கிறார், பிஷப் கேள்வி கேட்ட வாயை திறந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அப்படிதானே? இல்லை. ஒரு ஆயர் சந்திப்பு என்பது பொதுவாக திரு அவையே ஆயர்களுக்கு தருகின்ற ஒரு பணி அப்படின்னு சொல்லிக்கலாம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையேனும் ஆயர் தன்னுடைய இந்த ஆன்மீக ஆளுகைக்கு உட்பட்ட பங்குகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும் என்பது திருச்சபை அல்ல திரு அவையுடைய சட்டம் எண் 396 எண் 1 அது இடம்பெறுகிறது. எனவே அது ஒரு பணியாகவே ஆயருக்கு இருக்கிறது. ஆனால் அதையும் கடந்த ஒரு சிந்தனை, இறையியல் சிந்தனையை அது தருகிறது. என்னவென்றால், ஒரு மறை மாவட்டத்தின் தந்தையாக இருப்பவர் ஆயர். எனவே தந்தை என்கிற நிலையில் தன்னுடைய மக்களை சந்திக்க வேண்டியது அவருடைய கடமை. முன்பொரு காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? நான்லாம் சிறுவனாக இருக்கும் பொழுது கேட்டிருப்பேன், பங்கு விசாரணை அப்படின்னே சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு காலத்தில், பங்கு விசாரணை. இன்று சந்திப்பு என்று நம்ம சொல்லுகிறோம். நல்ல வார்த்தை, சந்திக்க வருகிறார். விசாரணை என்பது கொஞ்சம் கடினமான வார்த்தை. ஏன்? விசாரணை என்கிற வார்த்தை எங்க அடிக்கடி சொல்லுவாங்க? கோர்ட்ல, நீதிமன்றத்தில். இல்லை என்றால் அதுக்கு முன்னால் இன்னொரு இடத்துல விசாரிப்பாங்க. காவல் நிலையத்தில். சொன்னோடனே பயமா இருக்கும்ல, விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அந்த வார்த்தையே பயமுறுத்துவதாக இருக்கும். ஒரு ஆயர் ஒரு நாளும் விசாரணை நடத்துறது நல்லதில்லை, அப்படிதானே? அவர் காவல்துறை அதிகாரியோ அல்ல நீதிபதியோ இல்லை. சில வேளையில் அப்படி மாறவும் தேவை எழுந்து விடுகிறது. ஆயர் இல்லத்திற்கு சந்திக்க வரவங்க தந்தையை சந்திப்பது போல வர்றது கிடையாது. ஒரு ஆயர் இல்லம் வருகிறோம் அப்படின்னு நினைச்சு வரதோட பிரச்சனையோட தான் வருவாங்க. பஞ்சாயத்து அப்படிதான் வருவாங்க. ஒரு தந்தையாக ஒரு பரிந்துரை அல்லது ஒரு ஆலோசனை அது கேட்கறதுக்கு பெருசா மாறது மாதிரி எனக்கு தெரியல. சிலர் வருவாங்க. ஆனால் பெரிதாக பங்குல பிரச்சனையா தீர்த்தவையும் என்றுதான் நினைப்பாங்க. நீதிபதி நீங்க தான் அப்படின்ட்டு. ஆயர் நீதிபதி அல்ல, ஆயர் ஒரு தந்தை. எனவே மக்களை சந்திக்க வருவது போல் அவர் சந்திக்க வருவதனால் இது முதலில் ஆயர் சந்திப்பு என்று புரிந்து கொள்ளலாம்.
இதற்கும் நோக்கங்கள் இருக்கின்றன. முதன்மையான நோக்கம் என்ன? ரொம்ப எளிதாகவே நான் சொல்லிவிடுகிறேன். முதன்மையான நோக்கம் உங்க பங்கு தந்தையை சந்திக்கிறது தான். ஐயோ, அப்படின்னா நீங்க அவரை கூப்பிட்டு சந்திச்சிருக்கலாமே என்று சொல்ல தோணலாம் இல்லையா? ஆனால் ஒரு பங்கு தந்தையை ஒரு ஆயரை அனுப்பிவிடுவதனால், நியமிப்பதனால் அவருக்கும் பங்கு தந்தைக்குமான ஆழ்ந்த ஒரு உறவை இது வெளிப்படுத்துகிறது. மக்கள் நடுவிலே ஒரு பங்கு தந்தைக்கும் ஆயருக்கும் இருக்க வேண்டிய அந்த தோழமை உணர்வு, பணி உணர்வு, ஆண்டவர் இயேசுவுடைய இறையாட்சி பணியை இருவரும் இணைந்தே செய்கிறார்கள் என்கின்ற உணர்வை மக்களுக்கு இது வெளிப்படுத்துகிறது. உங்கள் பங்கு தந்தையை நான் பலமுறை ஆயர் இல்லத்தில், தியான நேரத்தில் மற்றும் கூட்டங்களுக்கு வரும்போது சந்தித்து விசாரிப்பது உண்டு, அல்லது சற்று நேரம் உரையாடுவது உண்டு. ஆனால் அது இது அல்ல. மாறாக ஒரு ஆயருக்கும் பங்கு தந்தைக்கும் இருக்கின்ற நெருக்கமான ஒரு உறவு, அதனை வெளிப்படுத்துவதுதான் ஆயரை இங்கு சந்தித்து அவரால் அனுப்பப்பட்ட பங்கு தந்தை பணியாற்றிய இடத்தில் அவரோடு அமர்ந்து அந்த பணியை அவரோடு இணைந்து கண்டு உணர்ந்து மகிழ்ந்து என சொல்லிக் கொண்டே செல்லலாம். எனவே முதன்மையாக உங்கள் பங்கு தந்தையை சந்திப்பதுதான் ஆயருடைய சந்திப்பின் நோக்கமாக இருக்கிறது. அத்தோடு முடிந்து விடுவது அல்ல. ஆனால் இரண்டாவது நோக்கம், அந்த பங்கு அருள் பணியாளர் இந்த பங்கிலை ஆற்றுகின்ற இறையாட்சி பணியில் உடன் உழைக்கின்றவர்களை சந்திப்பது. அவரோடு இணைந்து பங்கின் சிறார் இயக்கமாக இருக்கலாம், அல்லது ஒய்சிஎஸ் ஆக இருக்கலாம், இளைஞர் இயக்கமாக இருக்கலாம், பல திருத்தூது கழகங்களாக இருக்கலாம், அன்பியங்களாக இருக்கலாம், அனைத்தையும் பங்கு தந்தையோடு இருந்து ஒருங்கிணைக்கின்ற பங்கு அருள் பணி பேரவையாக இருக்கலாம். எவையெல்லாம் இந்த பங்கில் பங்கு தந்தைக்கு உற்ற துணையாக இருந்து உதவி செய்கின்றனவோ, உருவாக்கத்தில் உழைக்கின்றனவோ, அவற்றையெல்லாம் சிறிது நேரமேனும் அவர் சந்திக்கின்றார். கண்டிப்பாக அதிக நேரம் நம்மால் தர முடியாது. ஆயினும் சில நேரங்கள் அவர்களோடு இருந்து அவர்கள் கடந்த ஆண்டுகளில் ஆற்றிய பணிகளை கண்டு மகிழ்ந்து தட்டி கொடுத்து பாராட்டி இன்னும் எவ்வாறு செய்யலாம் என்ற வழிமுறையை சற்று கற்றுத்தந்து ஆலோசனை வழங்குவதுதான் இரண்டாவது நோக்கமாக அமைகிறது. உங்களுடைய அறிக்கையை பார்க்கின்ற பொழுது பல பணிகளை அற்புதமாக கடந்த ஆண்டுகளில் செய்திருக்கிறீர்கள். ஒரு ஆலய உருவாக்கத்தின் பொழுது கூட பலருமே அதில் குறிப்பிட்டிருந்தாலும் சில வாரங்கள் மாதங்கள் எங்களால் கூட்டத்தை கூட்ட முடியவில்லை. காரணம், ஒவ்வொரு ஞாயிறன்றும் நாங்கள் பிற பங்குகளுக்கு இதை போன்று சென்று வருவதனால் ஆலய கட்டுமான பணியின் பொழுது எங்களால் கூட்டம் கூட்ட முடியவில்லை என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட, அன்பியங்கள் என்றாலும் பல குழுக்கள் எல்லாம் மிக அற்புதமாகவே நீங்கள் பணியாற்றுவதை என்னால் காண முடிகிறது. இன்னும் இந்த ஆர்வத்தோடு செய்வதற்குத்தான் உங்களோடு சிறிது நேரத்தை ஒரு ஆயர் செலவிடுகிறார். மூன்றாவது, அன்பு மக்களை, ஒரு ஆயர் ஒரு பங்கை சந்திக்க வருகின்ற பொழுது அவருடைய நம்பிக்கை உறுதி பெறுகிறது. ஒரு மறை மாவட்டத்தினுடைய தந்தையாக இருக்கின்றவர் வருகின்ற பொழுது இந்த பங்கு மீண்டும் தன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்கிறது. தன்னுடைய பங்கை, தங்களுடைய பங்கை மீண்டும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது. இது கடவுளுக்குரியது. எவ்வாறு ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் சொல்வாரோ, கிறிஸ்து கடவுளுக்குரியவர், நீங்களோ கிறிஸ்துவுக்குரியவர்கள். எனவே இந்த பங்கு என்பது அந்த கிறிஸ்து வழியாக கடவுளுக்குரியது. அதனை இன்றைய நாளில் நாம் இணைந்து மீண்டும் அவருக்கு அர்ப்பணிக்கின்றோம் என்பதுதான் பொருள். அவ்வாறு நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்ற பொழுது நாம் இணைந்து வாழுகின்ற சமூகத்தோடும் நாம் இந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். பிற சபையினர், பிற சமய மக்களோடு இணைந்து வாழ்வதனால் நம்முடைய பங்கு பிற பங்குகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவதை காண முடிகிறது. அதிலும் குறிப்பிடும்படியாக அருள் பணியாளர் லியோன் ஹென்சன் இங்கு வந்த பிறகு அவர் எடுக்கின்ற பல முயற்சிகளிலும் முனைப்புகளிலும் உடன் இருக்கின்ற பிற சமயத்தாரோடு நீங்கள் கொள்ளுகின்ற இந்த அருமையான உறவு மறை மாவட்டத்திற்கு சிறந்த ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது என்று கூட நான் சொல்வேன். பல முயற்சிகள். அந்த மக்களை இங்கு அழைப்பது மட்டுமல்ல, மாறாக நாமே அவருடைய இடங்களுக்கு சென்று அவருடைய விழாக்களில் கலந்து அல்லது அனைவரும் இணைந்து பொது பண்டம் என்பதை நாமும் அடுத்த முறை அப்படி செய்தா நான் இங்க வரலான்னு நினைக்கிறேன். என்ன நிறைய அச்சுமுறுக்கு அப்படிலாம் கிடைக்கும் நினைக்கிறேன். பிரதர்ஸும் வரலாம் இல்லையா? பொது பண்டம் என்றைக்கு சுடுவாங்கன்னு பார்ப்போம். சரி, இவ்வாறு பல புதுமையான நிகழ்வுகள். இது புதுமைக்காக என்பதை விட இங்கு வாழுகின்ற எல்லா மக்களும் நாங்கள் இறைவனுடைய கடவுளுடைய மக்கள் என்கிற உணர்வோடு நீங்கள் செய்வதை எல்லாம் உளமாற பாராட்ட வேண்டும். இது நம்முடைய பங்கு தந்தை பிரிதொரு பங்கிற்கு சென்றாலும் இது இங்கு தொடர வேண்டும். இந்த உறவு விட்டுவிடக்கூடாது. அது நம்முடைய பங்கின் இந்த ஆலயத்தின் நம்முடைய அர்ச்சிப்பு நாளன்றே
இதயம் தொடுகின்ற நிகழ்வாகவே அது எனக்கு இருந்தது. உடன் இருக்கின்ற பிற சமயத்தார்கள் நம்மோடு இருந்து இந்த ஆலயத்தின் அர்ச்சிப்பில் பங்கேற்றது எல்லாம் கண்டிப்பாக பிற பங்குகளுக்கு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கும் என நம்புகிறேன். நம்முடைய நாட்டின் இந்த போக்கிலே சமய நல்லிணக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அது இங்கு ஆழ வேரூன்றி இருக்கிறது. இன்னும் அது வேரூன்ற வேண்டும் என உளமாற வாழ்த்துகிறேன். ஆயருடைய சந்திப்பின் 4வது நோக்கம், இறுதியான நோக்கம் என்னவென்றால், அவர் சந்திப்பதனால் இந்த பங்கு உலகளாவிய திரு அவையோடு இணைந்த ஒரு பங்கு என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. திருநயினார் குறிச்சி அம்மாண்டி விளை என்கின்ற இந்த இறை சமூகம் தனித்துவம் உள்ள பங்காக இருக்கும். அதற்கென வரலாறு இருக்கிறது, சிறந்த வரலாறு, நெடிய வரலாறு. ஆயினும் இது தனித்து விடப்பட்டது அல்ல. மாறாக நம்முடைய முட்டம் மறை வட்டத்தோடும் அதன் வழியாக கோட்டாறு தல திரு அவையோடும் இந்த மறை மாவட்டத்தின் வழியாக தமிழக திரு அவையோடும் இந்திய ஆசிய திரு அவையோடும் அதன் வழியாக ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவருகின்ற இந்த ஒரு திரு அவையோடு, உலகளாவிய திரு அவையோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை இன்றைய நாளில் அவருடைய வருகை நமக்கு உணர்த்துகிறது. எனவே இதில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். நாம் ஏதோ அங்கிங்கே தொடங்கி கொண்டிருக்கின்ற சில சபைகளைப் போல அல்ல. இன்று இருந்த நாளை புதிதாக முளைக்கும், இங்கிருந்து பிரிந்து இன்னொன்று வந்து கொண்டே இருக்கும் என்பது அல்ல. இது ஆண்டவர் இயேசுடைய தொடர்ச்சியாக அவர் தந்த வழித்தூண்டலான திருத்தூதர் பேதுருவின் வழியில் இன்றும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய வழிகாட்டுதலில் இந்த உலகம் முழுவதுமாக ஒருங்கிணைந்து வாழ்கின்ற ஒரே திரு அவையில் நீங்கள் நான் அனைவரும் இருக்கிறோம் என்பதில் நாம் பெருமிதமும் பெருமையும் கொள்ள வேண்டும். இந்த கத்தோலிக்க திரு அவையில் நாங்கள் இருப்பதனால் நாங்கள் எல்லாம் ஒரே நம்பிக்கை கொண்டவர்கள், ஒரே குடும்பமாக வாழ்கின்றவர்கள் என்ற உணர்வு அன்பு மக்களில் இருக்க வேண்டும். எனவே எதனை திருத்தந்தை கற்றுத்தருகிறாரோ, இக்காலத்திற்கேற்ற பணியாக முன்னெடுக்கிறாரோ, அதை நாம் நம்முடைய மறை மாவட்டத்திலும் முன்னெடுக்க வேண்டும். எதை மறை மாவட்டம் முன்னெடுக்கிறதோ அதை மறைவட்டம் செயல்படுத்த வேண்டும். எது மறைவட்டம் செயல்படுத்த துணிகிறதோ அது நம்முடைய பங்கு. எது பங்கு முன்னெடுக்கிறதோ அது அன்பியம். எது அன்பியம் செய்ய துணிகிறதோ அது நம்முடைய குடும்பங்கள், அங்கிருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர். இதுதான் உலகளாவிய திரு அவையின் அருமையான ஒரு இறையியல் புரிதல். இதை மறந்துவிடக் கூடாது. அது நம்முடைய ஆயருடைய வருகை நமக்கு உணர்த்தி உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லலாம். அவ்வகையில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பங்கு, நம்முடைய திரு அவை காட்டுகின்ற வழியை, செவ்வனை நம்முடைய இடத்தில் நிறைவேற்றி வருவதும் செய்ய துணிவதும் எப்பொழுதுமே மனமாற பாராட்ட வேண்டிய ஒன்று. எனவே உங்களை, உங்கள் பங்கு தந்தையை வழிகாட்டுகின்றவர்கள் அனைவரையும் உளமாற பாராட்டுகிறேன். தொடர்ந்து அவ்வாறு செய்ய அன்போடு கேட்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற நம்முடைய உறுதி பூசல் பெறுகின்றவர்கள் தான் மறந்து போயிடக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதாக இருந்து இன்னைக்கு உங்களை நான் மறந்துடக்கூடாது. மொத்தம் 24 பேர் என்று எனக்கு சொல்லப்பட்டது. உண்மைதானே? இல்லை நம்முடைய பங்கை சார்ந்தவர்களா? வெளியிருந்து யாராவது வேறு பங்கிலிருந்து? எந்த பங்கு? சரல் வாணியக்குடியிலிருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. கடியப்பட்டினம் அருகில் இருக்கிறவங்க. வெரி குட். சரி, எல்லாம் நிமிர்ந்து உட்காரலாமா? கொஞ்சம் கேட்டு அப்படியே குனிஞ்சிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிடக்கூடாது. சரிதானே? அவங்களுக்கு சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. இது கொஞ்சம் பெரிய உங்களுக்கானது. சரி, உங்களோட வருவோம். எல்லாரும் கற்றிருக்கிறீங்களா? கேள்வி கேட்கலாமா? தயக்கம் இல்லாமல் பதில் சொல்லுவீங்கல்ல? பின்னால் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிதான ஒரு கேள்வியில தொடங்குவோம். அருள் அடையாளம்னா என்ன? What is a sacrament? எத்தனை அருள் அடையாளங்கள்? 7. அது தெரியும். அப்படின்னு அருள் அடையாளம்னா என்ன? யாராவது ஒருவர், எல்லாரும் சேர்ந்து சொன்னா எங்க யாருக்கும் புரியாது. எனக்கும் காது கொஞ்சம் மந்தம், கடினமா இருக்கும் இல்லையா? Who will get up and tell me? யாராவது எழுந்து. வெரி குட். சரி, ஒன்று அருள் வாழ்வை குறித்து காட்டுவது, சரிதானே? அடுத்ததை வளர்ப்பதற்கு. இந்த 2 தான் ஒரு அருள் அடையாளத்தினுடைய நோக்கமாக இருக்கும். அப்படித்தானே? அப்ப ஏற்கனவே எத்தனை அருள் அடையாளங்கள் பெற்றிருக்கிறீங்க? நிமிர்ந்து உட்காரலாம். மீண்டும் சத்தமா சொல்லலாமே. 3 சரிதானே? 3 4 அப்படி பழகிட்டோம் நம்ம. அதனால 3 அருள் அடையாளங்கள் இருக்கின்றன.
எவையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டவை? ஒப்புரவு பெற்றுட்டீங்களா? இதுக்கு முன்னால, உறுதி பூசலுக்கு முன்னால இதுவரை எத்தனை முறை பெற்றிருப்பீங்க? ஒப்புரவு 2 முறை தான் பெற்றிருக்கிறீங்க. என்ன எப்போல்லாம்? அப்ப இவ்வளவு நாளும் நீங்க ஒப்புரவுக்கே போகல, அப்படித்தானே? நற்கருணை எப்போ பெற்றீங்க? நேற்றா? போன மாசம் நான் பெற்றுக்கிட்டீங்க. எல்லாருமே போன மாசமா நற்கருணை வாங்கினவங்க. ஆண்டுகளுக்கு முன்னால பெற்றவங்க யாராவது இருப்பீங்கல்ல? அப்ப நீங்களும் 2 தடவை தான் ஒப்புரவு செய்திருக்கிறீங்க, அப்படிதானே? பல முறை செய்திருப்போம், அப்படிதானே? ஒப்புரவு எப்பொழுதும் பெறலாம். அப்படி என்றால் அடுத்த கேள்விக்கு போகலாம். அதாவது நம்முடைய திரு அவையில புகுமுக அருளடையாளங்கள்னு சொல்லுவாங்க. புகுமுக அருளடையாளங்கள், சாக்ரமெண்ட்ஸ் ஆஃப் இனிஷியேஷன். என்ன நிறைய பேர் இங்கிலீஷ்ல தானே படிக்கிறீங்க, ஆங்கில வழி கல்வி தானே எல்லாம். தமிழ் வழி கல்வி யாராவது இருக்கிறீங்களா? ஆறுதலுக்காவது? வெரி குட். நான் அப்படி படிச்சது, அதனால தான் கேட்டு ஆறுதல் அடைஞ்சுக்கிறேன். எல்லாரும் இப்போ ஆங்கில வழி கல்வி, எனவே ஆங்கிலத்திலும் கேட்டு பார்ப்போமே. அப்படி அது உங்களுக்கு சொல்ல தெரியுமா? வாட் ஆர் த சாக்ரமெண்ட்ஸ் ஆஃப் இனிஷியேஷன்? எவையெல்லாம் புகுமுக அருளடையாளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன? எவை நம்மை ஆண்டவரில், மூவரு கடவுளில் நம்மை அறிமுகப்படுத்துகின்றன? ஒன்று திருமுழுக்கு, வெரி குட், அது நம்மை அறிமுகப்படுத்துகிறது. 2 நற்கருணை, அது இயேசுவில் நம்மை அறிமுகப்படுத்துகிறது. 3 உறுதி பூசுதல், அதைத்தான் நீங்க பெற போறீங்க. அது தூய ஆவியில் நம்மை அறிமுகப்படுத்துகிறது. மூவரு கடவுள் ஒரே கடவுள் என்றாலும் திருமுழுக்கில் நாம் இறை தந்தைக்கு பிள்ளைகளாகவும், நற்கருணையில் நாம் இயேசுடைய உடலை உட்கொண்டு அவராக மாறுகின்றவர்களாகவும், தூய ஆவியுடைய ஆற்றலை பெறுகின்ற உறுதி பூசலில் அவரோடு அவருடைய பணியை செய்கின்றவர்களாகவும் மாறுகிறோம். சரிதானே? அவ இனிமேல் மறக்காதில்ல. ஒருவேளை எங்க பிரதர்ஸ்ட்டு கேட்டாலும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். நான் படிச்சு கொடுக்கும்போது சில வேளையில் கேள்வி கேட்டா சில பேர் இதை மாதிரி தான் முடிச்சுட்டு இருப்பாங்க, அப்படித்தானே? ஒருவேளை அவங்கள்ட்ட கேட்க முன்னால எப்படி கேட்டதை தெரியாம கூட இருந்திருக்கலாம், இல்லையா? சரி, நல்லது. அப்போ ஒரு சில கேள்விகள் அதோட முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகுது எனக்கு தெரியும், நான் நிறைய நேரம் அவங்ககிட்ட பேசிட்டேன், ஆனால் உங்களை விட்டுட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த உறுதி பூசலுடைய தேவை என்ன? ஏன் உறுதி பூசல் பெற வேண்டும்? நிமிந்து ஏன் உறுதி பூசல் பெறணும்? தூய ஆவியாரை, பாவம் அந்தரத்தில் நிற்கிறார், சொல்லி முடிங்க. தூய ஆவியாரை கேட்கல, நான் போற இடமெல்லாம் மைக்கு வரும் போல் இருக்கு. தூய் ஆவியாரின் கொடைகளை பெறணும், அப்படியா? என்ன? ஓ, அவருடைய கொடைகளை பெறதுக்கு தான் நான் உறுதி பூசல், அப்படிதானே? அப்ப இவ்வளவு நாள் தயாரிச்சுட்டு போய் அவர்கிட்ட இருந்து அபகரிச்சுக்கலான்னு பாக்குறீங்க, லபக்கணும், அப்படியா? அந்த கொடைகளை பெறுவதனால் என்ன? அதுதான் முக்கியம். உறுதி பூசல்ல கொடைகளை பெறுவதனால் மட்டுமல்ல, ஒருவர் கொடையை பெறுவதனால் என்ன செய்ய போகிறார்? அம்மா நமக்கு ஒரு நல்ல கிஃப்ட் தராங்க, கொடை. அப்பா நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கி தராங்க, என்ன செய்ய போறீங்க? அதான முக்கியம். எனக்கு அப்பா வந்து நல்ல ட்ரெஸ் வாங்கி தந்திருக்கிறாங்க, இப்போ கூட சில பேர் புதுசா போட்டிருப்பீங்க, கிஃப்ட். அப்பா அம்மா உங்க மேல அன்போட வாங்கி தந்திருப்பாங்க. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? அணிகிறதுல தானே உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். இல்லை நான் பத்திரமா அழுக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு பத்திரமா நான் கொண்டு எங்கேயாவது வச்சுட்டோம்னா என்ன செய்யறது? கெட்ட ஊழியனே. யார் சொன்னா? இயேசு சொன்னார். உனக்கு ஒரு தாலந்து தந்தன்ல, நீ என்ன செய்திருக்கணும்? என்ன செய்திருக்கணும்? மற்றவங்களை மாதிரி பயன்படுத்தி இருக்கணும், இல்லையா? மூட்டை முடிச்சு சுத்தி நீ புதைச்சு வச்ச. ஆண்டவர் அப்படித்தானே கேட்டார். எனவே ஒரு கொடை தருவது என்பது எதற்கு? எதற்கு? நாம் அதை பயன்படுத்துவதற்கு. எனவே உறுதி பூசல் நமக்கு என்ன கற்று தருகிறது? உறுதி பூசல் என்றால் என்ன? இப்ப சொல்லுங்க பாப்போம். உறுதி பூசல் என்றால் என்ன? அவருடைய கொடைகளையும்
யாராவது ஒரு ஆள் ப்ளீஸ். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றா சொல்றீங்க நீங்க. வெரி குட். தூய ஆவியாருடைய கொடைகளை நாம் பெற்று, கனிகள் ஓகே பெற்று நாம் என்ன செய்கிறோம்? திரு அவையின் பணிகள். அதுதான், அதுக்கு தான் உறுதி பூசல் உங்களுக்கு தரப்படுகிறது. கொடைகளை பெற்று நாம் வைத்துக் கொள்ளணும்னு இல்லை. கொடைகளை பெற்று என்ன செய்யணுமா? நாம் அதை திரு அவைக்கும் சமூகத்திற்கும் பயன்படுத்துறது. இதுதான் தூய ஆவி தருகின்ற கனிகளாக மாறும். நீங்கள் செய்வதுதான் கனிகள். இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி நீங்கள் கனிகள் மிகுந்த கனி தரணும். அதான் நான் விரும்புகிறேன். சீரல்ட்டு சொன்னார். இன்னைக்கு வாசகம் கேட்டீங்கல்ல, அதான் சொன்னார். நீங்கள் இந்த உலகத்தில் அன்பினால் நிறைய கனிகளை தரணும். அப்படின்னா அன்பு பிள்ளைகளே, அந்த கொடைகள் யாவை சொல்லுங்க பாப்போம். ஃபாஸ்ட் கொடைகள். தனியாக கொஞ்சம் கேட்டு பார்ப்போமா? பாய்ஸ் சிலர் வாயை லேஸ் அப்படி வச்சுக்கிறான். கேட்டு பார்க்கலாமா? கேர்ள்ஸ் பயந்து படிச்சிருக்கிறாங்க போல் இருக்கு. பையன்க சொல்லலாமா? உங்க குரல் மட்டும் அங்க வர கேட்கணும் எல்லாம் சேர்ந்து. அது தனியாக நான் சொல்லிடுவேன். கொடைகள் தெரியாம நான் தர்றதில்லை. சரி, சேர்ந்து சொல்லலாம். ஞானம், கேட்டுதா? அப்ப நீங்க சொல்லணும். உங்களுக்கு கேட்கல. பிள்ளைகள் சொல்லுங்க சேர்ந்து. ஞானம், வெரி குட். அப்ப இவற்றையெல்லாம் தருவதனால் நீங்கள் என்ன செய்யணுமா? கனிகள் தர வேண்டும். இதான் இயேசு நம்மிடம் விரும்புகிறது. தூய ஆவியின் கொடைகளை அவர் தருவதனால் நீங்கள் கனிகளை தரணும். இதற்கு உங்களுக்கு என்ன தந்திருக்கிறார்? எனக்கு உங்களுக்கு எல்லாம், நம் எல்லாருக்கும் வரங்களை தந்திருக்கிறார். இதன் தூய ஆவியான் வரங்கள் அப்படின்னு சொல்றோம். கொரிந்தியர்கள் இது முதல் மடலில் அழகாக குறிப்பிடுகிறார். யாருக்காவது தூய ஆவியின் வரங்கள் சொல்ல முடியுமா? எவையெல்லாம் தூய ஆவியாரின் வரங்கள்? நிறைய வரங்கள். வரங்கள் பல வகை. தூய ஆவியார் ஒருவர் தான் என்று பவுலடியார் சொல்றார். உங்க புத்தகத்தில இருந்தா நான் கேட்கிறேன். ஆவியின் தரிசனம் அது எதுக்குரியது? கனிகள். அவருடைய வரங்கள் என்ன? ஞானம் நிறைந்த பேச்சு. படிச்சீங்களா? சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். முயற்சிக்கலாம், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அவ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறா. நீங்க தான் எழுந்துருங்கம்மா. தப்பா இருந்தால் பரவாயில்ல, ஆனால் புரிஞ்சிருக்கணும்னு கேட்குறேன். அது கொடைகள் இல்லையா? நான் வரங்கள் கேட்டேன். தேங்க்யூ. வேற யாராவது சொல்ல முடியுமா? ஞானம் நிறைந்த பேச்சு. சிலரெல்லாம் ரொம்ப ஞானத்தோடு சொல்லி, பெரியவங்கெல்லாம் அனுபவத்தோடு சொல்லுவாங்க ஞானம் நிறைந்த பேச்சு. அல்லது சிலர் மறைநூலை அழகாக விளக்கி சொல்லுவாங்க. சிலருக்கு என்ன பண்பு இருக்கும்? நோயாளிகளை கவனிக்கின்ற நல்ல வரம் கடவுள் தந்திருப்பார். கரிசனையோடு பெற்றோரை நோயாளிகளை கவனிச்சுக்குவாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் கொடைகள்? சிலருக்கு அருமையாக பாடுகின்ற வரம் இருக்கும். யாரோ ஒரு நாள் இப்போ யாரோ ஒருவர் வந்திருந்தாங்க. யார் பாடினது? கல்யாணி ராகத்தில் அவர் அழகாக பாடிட்டு இருந்தார். அப்போ இதே மாதிரி சிலருக்கு பாடுவதற்கு இருக்கு. அப்போ நம்ம மக்களை கடவுளை நோக்கி உயர்த்துகின்ற ஒரு பண்பு அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. சிலருக்கு நல்ல எழுதுகின்ற கலை இருக்கும், வரம் தந்திருப்பாங்க. எழுத்தினால் என்ன செய்வாங்க? புரட்சி செய்வார்கள், சிந்திக்க வைப்பார்கள். சிலர் பேச்சினால் பிறரை கடவுளிடம் அழைத்து வருவார்கள், சமுதாயத்தை மாற்றுவார்கள். அப்போ உங்களுக்கு கடவுள் திறமைகள் தந்திருக்கிறாங்களா? வரம் தந்திருக்கிறாரா? என்னென்ன வரங்கள் இருக்கு உங்கள்கிட்ட? விளையாடுகிற வரம் இருக்கு, ஓடுகிற வரம் இருக்கு, பாடுகிற வரம் இருக்கு, எழுதுகிற வரம் இருக்கு, பழகுகிற வரம் இருக்கு, நட்போடு இருக்கிற வரம் இருக்கு, அம்மா அப்பாவு கீழ்ப்படுகிற வரம் இருக்கு, பெரியவங்ககிட்ட கரிசனையோடு இருக்கிற வரம் இருக்கு, நோயாளிகளை சந்திக்கலாம். நிறைய வரங்கள் கடவுள் தந்திருக்கிறார். இவற்றை கொண்டுதான் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? கனிகளை தரப்போகிறீர்கள். அதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படுகிறது. சரியா? ஒய்சிஎஸ்ல யாரெல்லாம் இருக்கிறீங்க? மொத்தம் 5 பேர் தான் இருக்கிறதா இருந்தது ஒய்சிஎஸ். பிள்ளைகள் இல்லை நினைக்கிறீங்க. அலையெல்லாம் சிறார் இயக்கத்தில் தான் இருப்பீங்க 8ஆம் வகுப்பு வரைக்கும். இல்ல 9க்கு மேல யாரெல்லாம் இருக்கிறீங்க? இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. எனக்கு ஆனா அறிக்கையில் 5 பேர் தான் இருந்தது. அப்ப என் ஒய்சிஎஸ் வர்றதுக்கு என்ன பிரச்சனை?
அப்படி என்றால் கனி கொடுப்பது இதுதான், அந்த இயக்கத்தில் சேர்ந்துக்கிறது, சேர்ந்து பணி செய்கிறது. நான் நினைச்சேன் இங்க மொத்தமே 5 பிள்ளைகள் தான் இருப்பாங்களா, 9லிருந்து 12 வரைக்கும் அப்படின்னு நினைச்சேன். இது அவங்கள குறை சொல்றதுக்கு பெற்றோரை தான் நான் கண்டிக்கணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இயக்கங்களுக்கு அனுப்பாம இருக்கிறது OICSக்கு. ஏன்னா இளம் கிறிஸ்தவ மாணவர் இயக்கத்தில் அடுத்து நீங்க சேரணும். ஆன் கண்டிஷன், நிபந்தனை அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம இது செய்ய போறோம். அப்படி இல்லைன்னு நீ எனக்கு ஒரு நோட்டு போட்டு விட்டுறணும், அவ்வளவுதான். சரியா? எல்லாரும் உங்க பங்கு தந்தையிடம் சொல்லி எதில் சேரணும்? இளம் கிறிஸ்தவர் மாணவ இயக்கம், அதன் பிறகு இளைஞர் இயக்கம். நல்ல பணி செய்றாங்க உங்க இளைஞர்கள், எனவே அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். பள்ளிகளில் இதே மாதிரி இயக்கங்கள் இருக்கும், அதை சேர்ந்துக்கலாம். JRCல யார் இருக்கிறா? வெரி குட். ஜூனியர் ரெட் கிராஸ், கிரீன் கார்ப்ஸ்ல யாராவது இருக்கிறீங்களா? பசுமை படை, சாரணர் இயக்கம், இதெல்லாம் சேரணும். பெற்றோர் அதுக்கு ஊக்கப்படுத்தணும். இதில் தான் அவர்கள் பிறரோடு இணைந்து பணி செய்யறதுக்கு கற்றுக்குவாங்க. செய்யும் பொழுதுதான் நீங்கள் நல்ல கனிகளை தருவீர்கள். கனிகள் சொல்லலாமா? அதோட முடிச்சுக்கலாம். கனிகள் எவையெல்லாம்? ட்ரெயின் போக மாட்டாங்குது, இடையில் நின்றுச்சு. திருப்பி சிலர் வாய் அசைகிற பார்த்தா நீங்க படிக்கல. சில பிள்ளைங்களை, சின்ன பிள்ளைங்களை சொல்றாங்க. சொல்லுங்க. அன்பு, நீ எப்படி எண்ணிட்டு இருக்கிற? நீ ஏன்னா முன்னால இருந்து ஒரு பொடியை அழகாக எண்ணிட்டு இருக்கிறான். 12 ஒரு 8ஓட நின்றுச்சுல உனக்கு. சரி, அப்போ பாதி படிச்சிருக்கிறீங்க, பாதி படிக்கல. ஆனா எது முக்கியம்? கொடைகளினால் நீங்க இந்த உலகத்தில் அன்போடு வாழ்றது என்ன? அமைதியாக, பரிவாக. இந்த பிள்ளைய பாருங்க எவ்வளவு பரிவோடு பழகிறாங்க என்று சொல்ற அளவுக்கு. இவரை பாருங்க எவ்வளவு அன்போடு பிறருக்கு உதவி செய்யறாங்க. இதுதான் நமக்கு புரிஞ்சுக்கணும். மனப்பாடம் செய்ய வேண்டாம், ஏன்னா எனது முக்கியம் அல்ல. ஆனால் தூய ஆவியை பெற்றவரை எப்படி நீங்க அந்த கனிகளை வாழுகிற சமூகத்துல, உங்க குடும்பத்துல, பள்ளியில, இனிமேல் வளர்ந்து விட்ட ஒரு பணியாற்றுகின்ற இடங்களில், கல்லூரிகளில் நீங்கள் இயேசுடைய சாட்சிகளாக இருக்க போறீங்க. தான் முக்கியம். சரியா? எனவே நாங்கள் எல்லாரும் வாழ்த்துறோம். ஒருவேளை தப்பிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கேள்விகள் நான் கேட்கலன்னு கூட நான் நம்புறேன். சற்று நேரம் அமைதியாக கண்களை மூடி, ஆண்டவர் நம்மேல் அன்பு கொண்டிருக்கிறார், எனவே தன்னுடைய ஆவியாரை நம்மேல் அனுப்ப போகிறார். இந்த உணர்வோடு நாம் இந்த வழிபாட்டில் பங்கேற்கலாம்.